குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம சயின்ஸில் ஃபிசிக்ஸில் செகண்ட் சாப்டர் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த லெசனில் வந்து டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் என்ன, வெலாசிட்டினா என்ன அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒன்ஸ் அகெயின் அதை ரீகால் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் தூரத்தை வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரீச் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் டிஸ்டன்ஸ். இப்போ 25 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா அது என்ன பண்ணால் அந்த 25 கிலோமீட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா ரீச் பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் வந்து டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இதில் வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் பார்த்து இப்போ ஒரு பிளேஸ் வந்து 25 கிலோமீட்டர்ஸ் இருந்தால் ஒரு பிளேஸை நம்ம ரீச் பண்ணுறோன்னா அதில் வந்து அது ரீச் பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ட்டஸ்ட் பார்த்து என்னவோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னு சொன்னோம்னா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் நடக்குதோ தட்ஸ் கால்டு என்ன அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒன்ஸ் வந்து அதை வந்து நான் எக்ஸாம்பிளை காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு அத்லெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரன்னிங் பண்ணுறாங்க. இதில் வந்து இது ஃபுல்லாக டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர்ஸ் வந்து அவங்க ரீச் பண்ணணும். இதில் வந்து எது வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்து அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத்து. இந்த ஃபஸ்ட்டு ட்ராக் இருக்க அதான் ஷார்ட்டஸ்ட் பாத்து. அப்போ அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 50 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? அந்த தொலைவில் நம்ம எவ்வளோ வந்து ஷார்ட்டஸ்ட்டாக, அதாவது ஷார்ட்டாக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்றது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஏதாவது வந்து சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா தட்ஸ் கால்டு என்னன்னு சொன்னோம் அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இங்கே இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே வந்து என்னது அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து 5 கிலோமீட்டர்ஸ் அவங்க போயிட்டு டர்ன் போட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வந்து போகிறாங்க. இதில் வந்து ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 5ல் இருந்து -7 வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா அதான் வந்து ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ பாருங்கள், -2 டிவைடட் பை எவ்வளோ வந்து ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.2 ஹவர்ஸ். அப்போ அந்த 0.2 ஹவர்ஸால் நம்ம என்ன பண்ணலாம்னா டிவிஷன் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படி எதுவோ அதுதான் வந்து என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் த கார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகேவா? இப்போ இந்த வெலாசிட்டியை வச்சு தான் எப்படி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம வெலாசிட்டி ஃபைன் பண்ணமோ அதேமாரி வெலாசிட்டியை வச்சு நம்ம வந்து ஆக்சலரேஷனை வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஆக்சலரேஷன்னா என்ன அப்படின்னா, திஸ் இஸ் எ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. த ஆக்சலரேஷன் இஸ் எ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இன்னொரு விதத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து இஃப் எ பாடி சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் தென் இட் ஷெட் டு பி ஆக்சலரேஷன். அதாவது என்ன பண்ண ஒரு பாடி வந்து அதனுடைய ஸ்பீடுலேயோ அதனுடைய டைரக்ஷன்லேயோ என்ன சேஞ்ச் பண்ணுதோ தட்ஸ் கால்டு என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆக்சலரேஷன் என்ன சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொன்னோமா, அப்போ வந்து இதுதான் அதனுடைய ஃபார்முலா. அது ஆக்சலரேஷன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஓகேவா? இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டியிலேருந்து நம்ம இனிஷியல் வெலாசிட்டியை மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அதோட கொடுத்துருக்க டயத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவிஷன் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சலரேஷன் கிடச்சி போயிடுது. ஓகேவா? இப்போ அது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த பிக்சர் எடுத்து பாருங்கள். இதில் வந்து 20 மீட்டர் பை செகண்ட்ஸ். ஓகேவா? 20 மீட்டர் பை செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 30 மீட்டர் பை செகண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்க 20 மீட்டர் பை ஒரு செகண்டுக்கு வந்து 20 மீட்டர் கடந்தவங்க அடுத்து போகையில் ஒரு செகண்டுக்கு 30 மீட்டர் கிடக்குறாங்க. தட்ஸ் வந்து ஸ்பீடு. அவங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதான் வந்து ஃபஸ்ட்டு பிக்சர். இது வந்து ஃபஸ்ட்டு பிக்சர். செகண்டில் என்ன அப்படின்னா டைரக்ஷன் மாற்றுறாங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு கார் வந்து ட்ராவல் பண்ணுதுன்னா டைரக்ஷன் மாறுது. அது என்ன டைரக்ஷனாக வேணாலும் இருக்கலாம், நார்த்து சவுத்து. இப்போ எப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து எந்த ரோட்லேயும் போக மாட்டோம், டேர்ன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா அப்போ வந்து என்ன ஆகும், இப்போ வந்து சவுத்து நோக்கி நம்ம அந்த கார் போயிட்டு இருந்தோன்னா சடனாக என்ன பண்ணுது அப்படின்னா ஈஸ்ட்டுக்கு வளையுது, டேர்ன் ஆகுது அப்படின்னா தட்ஸ் எ டைரக்ஷன் சேஞ்ச். ஓகே, தட்ஸ் வந்து டைரக்ஷன் சேஞ்ச். இப்போ 20 மீட்டர் பை செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது திடீர்னு என்னது அதே வந்து 20 மீட்டர் பை செகண்ட்ஸ்லேயே அது என்ன அது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னா தட்ஸ் அது என்ன அப்படின்னா டைரக்ஷன் சேஞ்ச். தட்ஸ் ஓகேவா? இப்போ வந்து டைரக்ஷனும் என்ன ஆகுது, அதுதான் வெலாசிட்டின்னு சொன்னோம். இந்த இது வந்து வெலாசிட்டி, இந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறது நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்து இப்போ ஆக்சலரேஷன் என்ன பார்த்தோம், அது எந்த ஒரு பாடியிலையும்
ஸ்பீடுலேயும் டைரக்ஷன்லேயும் சேஞ்ச் இருந்ததுன்னா தட்ஸ் கால்டு என்ன சொல்கிறோம், இட்ஸ் செட் டு பி ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்போ பாருங்களேன், இப்போ போயிட்டே இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா மீட்டர் பை செகண்ட்ஸில் போயிட்டு அந்த டேர்ன் ஆகும்பொழுது அந்த டைரக்ஷன் மாறும்பொழுது எதுவும் மாறுது, ஸ்பீடும் மாறுது. பாருங்கள், 30 மீட்டர் பை செகண்ட்ஸாக மாறுது. ஓகேவா? தட்ஸ் கால்டு ஆக்சலரேஷன். தட்ஸ் கால்டு என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன். அப்போ வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ இந்த காலத்தில் பாருங்கள், டேப்லர் காலத்தில் சேஞ்ச் இன் வெலாசிட்டி the distance traveled by A to B, initial velocity 0, final velocity வந்து 6, change in velocity என்ன ஆகுது, அது 6 minus 0 6. நம்ம டைம் வந்து என்னது கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்முலா படி பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், 6/10 6/10 அப்படின்னா என்னது 0.6 அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்குது, இந்த இதில் தான். இப்போ வந்து A to B வந்து அவன் கொடுத்துட்டான். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இருங்க வரேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா B2Cயில் பாருங்கள், இனிஷியல் வெலாசிட்டி என்னவாயிருது, 6 ஆயிடுது. இது 6 ஆயிடுது, இது வந்து 14 ஆயிடுது. இது என்னது 14 ஆயிடுது. டைம் என்னவாயிருது 20 செகண்ட்ஸ் ஆயிடுது. அப்போ என்ன இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்னது, 14 மைனஸ் 6 எவ்வளவு, 8. அப்போ 8/20 வந்து எவ்வளவு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், சிடின்றது வந்து இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஆயிடுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது செகண்ட்ஸ் என்ன அப்படின்னா 30 செகண்ட்ஸ். அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இந்த டேப்லெட் காலத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு போகலாமா? த ஆக்சலரேஷன்னா என்னென்னு கிளியர் ஆகிடுச்சா? த ஆக்சலரேஷன்னா நத்திங் பட் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஒரு வெலாசிட்டியில் என்ன சேஞ்ச் நடக்குதோ அதை நம்ம டயத்தால் டிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா தட்ஸ் வந்து ஆக்சலரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போயிட்டே இருக்கோம், ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம். வண்டியில் போகும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சலரேட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறோமா? இப்போ நார்மல் ஸ்பீடில் போயிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சலரேட்டரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எந்த டைரக்ஷன்லையும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெஃப்ட்டு திருப்பலாம், ரைட்டில் திருப்பிட்டு அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை என்ன சொல்கிறோம், ஆக்சலரேட் தானே சொல்கிறோம். தட்ஸ் கால்டு ஆக்சலரேஷன். தட் இஸ் கால்டு என்னது, ஆக்சலரேஷன். டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாங்களா? அடுத்து ஒரு கார் பாருங்கள், ஒரு இதை அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் கொடுத்துருக்காங்க. எ கார் அட் ரெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டு ட்ராவல் இன் எ ஸ்ட்ரைட் பாத். ஓகேவா? அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரைட் பாத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இட் ரீச்சஸ் எ வெலாசிட்டி ஆஃப் 12 மீட்டர் பை செகண்ட் இன் 4 செகண்ட். 4 செகண்டில் அது எவ்வளவு வந்து அதனுடைய வெலாசிட்டி எவ்வளவு, மீட்டர் ஒரு செகண்டுக்கு வந்து 12 மீட்டர் வந்து அதனுடைய வெலாசிட்டி இருக்குது. வாட் இஸ் தட் ஆக்சலரேஷன் அஷ்யூமிங் தட் அது ஆக்சலரேட் யூனிஃபார்ம்லி கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன, நம்மளுக்கு கார் வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா அதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா 0. நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி எப்போவுமே யூன்னு சொல்கிறோம், ஃபைனல் வெலாசிட்டியை நம்ம வீன்னு சொல்கிறோம். இதில் சேஞ்சஸ் எப்படி வந்து வெலாசிட்டியில் சேஞ்சஸ் அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து இது என்னது, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் இருக்கிறது, ஒரு பர்டிகுலர் மீட்டர் பை செகண்டில் இருக்கிறது, ஃபைனலில் வந்து ஒரு பர்டிகுலர் மீட்டர் பை செகண்ட்ஸ் போயிடுது. தட்ஸ் வந்து என்ன அப்படின்னா அதுதான் சேஞ்சஸ். ஓகேவா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி என்னென்னு பார்க்குறோம், அப்புறம் வந்து ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குற வந்து கார் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து 0 வெலாசிட்டி தான். அதனுடைய வெலாசிட்டி இனிஷியலில் வந்து என்னது, அதனுடைய வெலாசிட்டி வந்து 0. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஏன்னு கொடுத்தா நம்ம ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கனால அது வந்து என்ன ஆயிடுது, 0ன்னு ஆயிடுது. பட் ஃபைனல் வெலாசிட்டி என்ன, ரீச்சஸ் எ வெலாசிட்டி. அப்போ ஃபைனலாக தான் ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா 12 மீட்டர் பை செகண்டு. ஸோ டைம் என்ன அப்படின்னா 4 செகண்ட்ஸ். டைம் என்ன சொல்லியிருக்காங்க, 4 செகண்ட்ஸு. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு போட்டோம், ஃபைனல் வெலாசிட்டி 12 மீட்டர் பை செகண்ட்ஸ் போட்டோம், டைம் டேக்கன் வந்து 4 செகண்ட்ஸ்னு போட்டோம். இப்போ இந்த ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா v minus u, that is final velocity minus initial velocity அப்படி தெரியும். அப்போ 12 minus 0 என்ன அப்படின்னா 3. 12 minus 0 வந்து 12 divided by 4 என்ன 3. அப்போ ஆன்சர் வந்து என்னது, அதனுடைய ஆக்சலரேஷன் என்னது அப்படின்னா 3 மீட்டர் பை ஸ்கொயர்டு. ஏன் மீட்டர் பை ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வெலாசிட்டிக்கு என்ன மீட்டர் பை செகண்ட்ஸ் தானே அதனுடைய இது யூனிட்டு. அப்போ மீட்டர் பை செகண்ட்ஸ் தானே நீ கண்டுபிடிப்பீங்க இந்த இடத்துல. அப்போ 12 இந்த இடத்துல வரையில் என்னது 12 மீட்டர் பை செகண்ட்ஸ்னு வரும். ஓகேவா? டிவைடட் பை என்னது 4 செகண்ட்ஸ். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், இந்த எஸ்ஸு கீழே வந்துருமா. அப்போ 12 மீட்டர் பை என்ன வரும், செகண்ட் ஸ்கொயர். இந்த எஸ்ஸு கீழே வந்துடும். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா செகண்ட் ஸ்கொயர்டு.
அப்போ 12 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அப்போ இதனுடைய யூனிட் என்ன, ஆக்சலரேஷனுடைய யூனிட் என்னென்னா மீட்டர் பை செகண்ட். இதே வெலாசிட்டியுடைய யூனிட் என்னென்னா மீட்டர் பை செகண்ட்ஸ். ஓகேவா, ஆக்சலரேஷன் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்து சீட்டாக்கு பாருங்கள். இந்த சீட்டா வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக போகும். அதனுடைய ஸ்பீடே என்ன அப்படி இருக்குன்னா ஒரு மீட்டருக்கு ஒரு செகண்டுக்கு வந்து 25 மீட்டர் அல்லது 30 மீட்டர் வரையும் அதனுடைய ஸ்பீடு இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து 2 செகண்ட்ஸில் அது வந்து 0 to 20 மீட்டர் பை செகண்ட்ஸ் போகுது. அதனுடைய ஸ்பீடு வந்து சேஞ்சஸ் ஆகுது. அப்போ அதனுடைய வந்து ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆகும், 20 - 0 = 20 மைனஸ் இது வரும் 20 மைனஸ் ஏ அப்படின்னா இதான் வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இது வந்து 0 வெலாசிட்டி. இப்போ வந்து என்னது டிவைடட் பை 2. அப்போ என்னது 20/2 = 10 அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதா, 10 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அதனுடைய ஆக்சலரேஷன் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா. சரி, இப்போ பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். இப்போ பாசிட்டிவ் ஆக்சலரேஷன்னா என்ன அப்படின்னா இஃப் த வெலாசிட்டி ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம், then the object is said to be in positive acceleration or just acceleration. பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எதை பொறுத்து, வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இதுவே என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்தது அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்றோம். அதுக்கு வேறு என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஓகே, புரியுதுங்களா. இந்த பாசிட்டிவ் அப்படின்னா என்ன சொன்னோம், தட் இஸ் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆனால் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் இது வந்து என்னது 8 மீட்டர் பை செகண்ட்ஸ். ஓகேவா. இது வந்து என்னதுன்னா ஃபைனல் வெலாசிட்டி என்னது 2. அப்போ டிக்ரீஸாக இன்க்ரீஸா, தட் இஸ் டிக்ரீஸ். ஓகேவா, அதனுடைய வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. இனிஷியலாக 8 மீட்டராக இருந்தது, அது என்ன ஆகுதுன்னா 2 மீட்டர் செகண்டாக வருது. இப்போ இது வந்து எப்போ நடக்கும், எந்த ஆக்சலரேஷன் நடக்குன்னா ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ நிற்கும் பொழுது ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறது அதனுடைய ஆக்சலரேஷனை வந்து கம்மி பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்கும். ஆக்சலரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்பீடாக நம்ம வந்தாலும் அந்த ஸ்டாப் பண்ணும் பொழுது, ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரும் பொழுது நம்ம அந்த ஆக்சலரேஷனை என்ன பண்ணுவோம் அப்படின்னா டவுன் பண்ணுவோம், டிக்ரீஸ் பண்ணுவோம். தட்ஸ் வந்து நெகட்டிவ். ஓகேவா, நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா. சரி, இப்போ பாருங்கள் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. த வெலாசிட்டி ஆஃப் த கல்ஃப் பால் ரோலிங் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன். நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஒரு குட்டியோண்டு பாலை வச்சு ஒரு இதை வச்சு ஸ்டிக்கை வச்சு அடிப்பாங்களே, தட்ஸ் வந்து கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலை வந்து ஸ்ட்ரைட் லைனில் வந்து இது சேஞ்ச் ஆகும் பொழுது அது ரோல் ஆகும் பொழுது அதனுடைய சேஞ்சஸ் நடக்குது. என்னது அப்படின்னா 8 மீட்டர் செகண்ட்லேருந்து 2 மீட்டர் செகண்ட் வருது. இப்போ நம்ம அடிக்கிற அடியில் என்ன வருது, ஸ்பீடாக அடிப்போம். அப்போ அது என்ன ஆகும், ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். போயிட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல அது வந்து ஸ்பீடு கம்மியாக ஒரு இடத்துல வந்து அந்த பால் வந்து ஸ்டாப் ஆயிரும். தட்ஸ் அது வந்து என்ன அப்படின்னா அதான் வந்து ஆக்சலரேஷன் டவுன் ஆகுது அப்படின்னு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ நம்ம ஒரு பாலே இருக்குது, அந்த பாலை நம்ம நல்லா நம்ம கிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கிக் பண்ணோம்னா நம்ம பண்ணுற ஸ்பீடுக்கு கொடுக்குற ஃபோர்ஸுக்கு அது வேகமாக போயிட்டு ஒரு இடத்துல போய் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடு கம்மியாகிட்டு ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுத்துரும். ஓகேவா, தட் இஸ் ஸ்டாப் ஆயிரும். அந்த பால் வந்து அந்த இடத்துல நிற்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம அந்த ஆக்சலரேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இதில் இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது 8 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா 2 மீட்டர் பை செகண்ட்ஸ் அப்படின்றோம். ஓகேவா. டைம் டேக்கன் வந்து 10 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே 3 ஆக்சலரேஷனாக என்னது, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன் அப்படின்னு தெரியும். ஸோ v என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 2, u வந்து என்ன கொடுத்துருக்காங்க 8. ஸோ இதை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -0.6 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் கிடைக்குது. ஓகேவா. திட் இஸ் வந்து ஆக்சலரேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஓகே, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வந்து an object undergoes uniform acceleration when the change in its velocity for every unit of time is the same. ஓகே, என்ன சொல்கிறாங்க, அதாவது
ஒரு சேஞ்சஸ் ஒரு ஆக்ஸலரேஷனில் ஒரு சேஞ்ச் நடந்தது அப்படின்னா அது டிக்ரீஸாகவும் இருக்கலாம் இன்க்ரீஸாகவும் இருக்கலாம். சம் சேஞ்சஸ் நடக்குது. அந்த சேஞ்சஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் சேமாக இருந்ததுன்னா ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டைம்லையும் ஒரு பர்டிகுலர் யூனிட்டில் வந்து ஆக்ஸலரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனால் சேமாக இருக்கும். அடுத்த ஒரு யூனிட்டில் அதே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். அதே நேரத்தில் இன்னொரு அடுத்த செகண்ட்ஸில் அதே சேமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். எப்படி யூனிஃபார்ம் ஸ்பீடு யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போ வந்து ஒரு 20 மீட்டர் பை செகண்ட்ஸ், ஓகேவா? அதே வந்து செகண்ட்ஸ் ரெண்டாவது மீட்டர் பை இல்லை 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்லையும் அதே 20 மீட்டர் அது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ஆக்ஸலரேட் ஆச்சு அப்படின்னா தட்ஸ் கால்டு யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். 20 அது என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 20 + 20 அப்படிங்கும்பொழுது 40, 40யோட 20 ஆகும்பொழுது என்ன ஆகுது? 60, 60யோட 20 ஆகும்பொழுது 80, 80யோட 20 ஆகும்பொழுது 100. பட் எவ்வளோ தான் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு ஒரு யூனிட் ஆஃப் டயத்துலையும் எவ்வளோ தான் இதாகுது? 20 தான் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் கால்டு என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன். தட் இஸ் கால்டு என்னதுன்னா யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன், ஓகேவா? That moving bus with uniform acceleration in the table, okay? இப்போ நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன் என்ன ஆகும்? அதே 20 வந்து என்ன ஆகுது அப்படின்னா 20 மீட்டர்ஸ் வந்து டவுன் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட் வந்து 80 இருந்தது, அப்புறம் 60 ஆயிடுது, அப்புறம் வந்து 40 ஆயிடுது, அப்புறம் 20 ஆயிடும் பொழுது 20 மீட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்ன ஆகுது? டவுன் ஆகிட்டே வருது. தட் இஸ் அ நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், the velocity of an object is increased by 20 மீட்டர். அதேமாதிரி the object is decreased by 20 மீட்டர் by the seconds, ஓகே? சரி, அடுத்து நான் யூனிஃபார்ம்ன்றது என்ன அப்படின்னா யூனிஃபார்ம்னா அது சேம் டயத்தில் சேம் ஆக்ஸலரேஷன். பட் இங்கே என்ன அப்படின்னா ஒரு வெலாசிட்டியில் சேஞ்சு நடந்தது அப்படின்னா ஒவ்வொரு செகண்ட்ஸ்க்கும் சேஞ்சஸ் நடக்கும்பொழுது இட்ஸ் நாட் சேம், ஓகேவா? அது வந்து சேம், இட்ஸ் நாட் சேம், ஓகேவா? அதாவது சேமாக இல்லை அப்படின்னா தட்ஸ் வந்து நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன, ஒரு செகண்டுக்கு அது வந்து 20 மீட்டர் வந்து என்ன அது ஆக்ஸலரேட் ஆகிடுச்சுன்னா அடுத்து இன்னொரு செகண்டுக்கு 2 செகண்ட்ஸுக்கு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 10 இல்லை 15 இல்லை அதுக்கு மேலே 30 மீட்டரோ இப்படி வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய மீட்ரு வந்து வேரி ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு டயத்துக்கும் அதனுடைய வெலாசிட்டியோடைய சேஞ்சஸ் வந்து வேரி ஆகிடுச்சுன்னா தட்ஸ் என்ன அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? அதை நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் அப்படின்றோம், ஓகே? புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ 10ல் வந்து 10, இப்போ வந்து என்ன 10 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து பாருங்கள், அடுத்த செகண்ட்ஸில் வந்து என்ன ஆயிடுது? 30, அடுத்து 20, அப்புறம் 10, அப்புறம் 20 இப்படி ஆகிடுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா நான் யூனிஃபார்ம், இட்ஸ் சேம், ஓகேவா? சரி, அடுத்து நோட் தட் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் நாட் த சேம் ஃபார் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கு அதனுடைய சேஞ்சனுடைய வெலாசிட்டி என்ன ஆகுது? வேரியாக இருக்குது. இந்த மாதிரி உள்ளதை நம்ம என்ன சொல்கிறோம்? நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன்றோம். அது வந்து என்ன சொல்கிறோம்? நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அடுத்து இப்போ வந்து ஆக்ஸலரேஷனாக என்னன்னு தெரிஞ்சது, வெலாசிட்டினா என்ன, ஆக்ஸலரேஷனா என்ன. ஆக்ஸலரேஷனா என்னன்னு சொன்னோம்? த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன். நான் ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டினா ரீச் பண்ணுறது, ஃபைனல் இனிஷியல் வெலாசிட்டினா ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதனுடைய வெலாசிட்டி, ஓகேவா? இதுதான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ உள்ள ஒரு ஆப்ஜெக்டோடைய ஆக்ஸலரேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ஸ். என்னது? டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். இப்போ பாருங்கள், figure shows a car traveling along a straight line away from the starting point 0. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் இஸ் மெஷர்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் அது எவ்வளோ மூவ் ஆகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகுதுன்றதை நம்ம வந்து மெஷர் பண்ணணும். த டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ஆர் ரெக்கார்டட் அண்ட் கிராஃப் இஸ் பிளாட்டட் யூஸிங் த டேட்டா. த ரிசல்ட் ஃபார் 4 பாசிபிள் ஜேர்னி அஸ் ஷோன் இன் ஃபிகர். ஓகேவா? அது என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கார் அட் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது என்னவாகுது? ஃபஸ்ட்டு செகண்டில் அது வந்து என்ன ஆகுது? 0வாக இருக்குது. அடுத்து என்ன ஆகுது? அடுத்து வந்து ஒரு செகண்ட்ஸில் வந்து 20, அடுத்து வந்து 2 செகண்ட்ஸில் 20,
3 செகண்டில் 20, 4 செகண்டில் 20 இது. அப்போ என்ன ஆகும்? கார் ரெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஒரே இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரே இதில் இருக்கும். இப்போ அந்த கிராஃபை பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கீழே வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட்ஸ். இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து 10, 20, 30, 40 கொடுத்துருக்காங்க. இப்போ என்னது ஃபஸ்ட்டு செகண்டில் அது என்னவாயிருது? 0 செகண்டில் 0வாக தான் இருக்குது. நம்ம ஒரு செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன ஆகுது? 20 மீட்டர் ரீச் ஆகிருக்கு. திரும்ப 2 செகண்ட் பண்ணல திரும்ப 20 மீட்டர். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா அதே 20 மீட்டரில் தான் இருக்குது. அப்போ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அந்த 5 கிலோமீட்டர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு 10 மினிட்ஸில் 5 கிலோமீட்டர்ஸ் நான் ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுத்து வந்து 20 மினிட்ஸ்லேயே அந்த 5 கிலோமீட்டரில் தான் நிற்கிறேன். 30 மினிட்ஸ்லேயே அந்த 5 கிலோமீட்டரில் நிற்கிறேன். 40 மினிட்ஸ்லேயே அந்த 5 கிலோமீட்டர்ஸில் நிற்கிறேன் அப்படின்னா தட் இஸ் அந்த இடத்துல கார் என்ன இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சதா? என்ன மீனிங்கில் சொல்கிறேன்னு புரிஞ்சதா? இது ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? ஸ்ட்ரைட் லைனை ஃபஸ்ட்டு கார் வந்து என்னது இனிஷியல் வந்து டைமும் 0, டிஸ்டன்ஸும் 0. அப்படின்னா கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஆஃப்டர் 1 மினிட்க்கு அப்புறம் 1 மினிட்டோ 1 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? 20 மீட்டர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 20 மீட்டர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் 1 செகண்ட்ஸில். அடுத்து 2 செகண்ட்ஸில் பார்க்கும்பொழுது அதே 20 மீட்டர் தான் இருக்குது. ஓகேவா? 3 செகண்ட்ஸில் பார்க்கலையும் அதே 20 மீட்டர் தான் இருக்குது. 4 செகண்ட்ஸில் பார்க்கலையும் அதே 20 மீட்டர் தான் இருக்குது. 5 செகண்ட்ஸில் பார்க்கலையும் அதே 20 மீட்டர் தான் இருக்குது. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. தட்ஸ் வந்து அப்போ அது என்ன மீனிங்? த கார் அட் ரெஸ்ட். ஓகேவா? கார் அட் ரெஸ்ட். அதான் கிராஃபில் இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. த கிராஃப் ஹேஸ் 0 கிரேடியன்ட். த டிஸ்டன்ஸ் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபார் எவ்ரி செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் என்னவாக தான் இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இட்ஸ் நாட் சேஞ்சஸ். ஓகே, புரியுதா? அப்போ இந்த கிராஃப் ஓகேவா? இந்த கிராஃப் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? எ கார் ட்ராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பை செகண்ட்ஸ். நல்லா கவனிக்கணும். கார் ரெஸ்ட்டுக்கும் அந்த யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நான் கார் ரெஸ்ட்டு நான் இது பண்ணிட்டேன். இந்த செகண்ட் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? பட் டைம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதேமாரி டைமை நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இங்கே இதில் கொடுத்துருக்காங்களா? இப்போ 1 செகண்ட்ஸில் வந்து 10 மீட்டர் போகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 0 தான் வரும். அடுத்து 1 செகண்ட்ஸில் நான் 10 மென்ஷன் பண்ணுவேன். 2 செகண்ட்ஸில் நான் 20 ரீச் ஆகுது. 20 ரீச் ஆகுது. அடுத்து 3ல் வந்து 30 ரீச் ஆகுது. 4ல் வந்து 40, இப்போ 50. இப்போ இதுக்கு ரெண்டைக்கு இடையில பிட்வீன் என்னது? 10 அது என்ன ஆயிடுது? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு செகண்டும் 10 தான். இப்போ ஒரு செகண்டில் 10 இன்க்ரீஸ் ஆகிட்டு ரெண்டாவது செகண்ட்ஸில் இப்போ இது பண்ணும்பொழுது அது 9 மீட்டரோ இல்லை 20 மீட்டரோ அது பண்ணலை. ஸோ அப்பையும் வந்து 10. அடுத்த செகண்ட்ஸும் 10 தான் ரீச் ஆகிருக்கு. அடுத்த செகண்ட்ஸும் 10 தான் ரீச் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ 5 செகண்ட்ஸில் பார்க்கல அது எத்தனை மீட்டர் போயிருக்கு? 50 மீட்டர் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தட்ஸ் வந்து என்ன அப்படின்னா யூனிஃபார்ம். எவ்ரி செகண்ட் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு? 10 மீட்டரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஒவ்வொரு செகண்ட்லையும் 10 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால தட்ஸ் வந்து என்னது? யூனிஃபார்ம் ஸ்பீடு. இதே நான் ஃபஸ்ட்டு செகண்டில் ஒரு செகண்டில் வந்து 10 மீட்டர், செகண்டில் வந்து ரெண்டாவது செகண்ட்ஸில் வந்து 15 மீட்டர், அடுத்து வந்து 20, அடுத்து 25னா இட்ஸ் நாட் யூனிஃபார்ம். ஓகேவா? நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஸ்பீடில் அது வந்து என்ன ஆயிடுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள். கார் ட்ராவலிங் அட் இன்க்ரீஸிங் ஸ்பீடு. இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு செகண்டில் வந்து 5 மீட்ரு போகுது. அடுத்து 20ல் வந்து 20, அடுத்து 2 செகண்ட்ஸில் 20, 3 செகண்ட்ஸில் 45, 4 செகண்ட்ஸில் 80, 5 செகண்ட்ஸில் 125. அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் ஸ்பீடு வந்து என்ன ஆகிருக்கும்? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், 0ல் 0ன்னு போட்டோம். 1ல் வந்து 5ன்னு வருது. அடுத்து 2ல் வந்து 20. இங்கே வந்து ஒவ்வொரு யூனிட்டும் 5 வச்சுக்கணும். இப்போ ஒரு கோடை வந்து 5, இன்னொரு கோடை 5, இன்னொரு கோடை 5, இந்த மாதிரி வச்சுக்கணும். 5 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி வந்து 120 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ இதெல்லாம் அது இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இது அதனுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணுது. அதனுடைய ஸ்பீடை என்ன பண்ணுது? டிக்ரீஸ் பண்ணுது. இப்போ பாருங்கள், ஒரு செகண்டில் அது வந்து 45 போகுதுப்பா, 45 மீட்டருக்கு போகுதுப்பா. அடுத்து பாருங்கன்னா 2 செகண்ட்ஸில் 80. அப்போ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் என்னது? 80, 45 என்ன வரும் நம்மளுக்கு? 5, 35. அப்போ வந்து ஃபஸ்ட்டு செகண்ட்ஸில் 35 போயிருக்கு. நல்லா கவனிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 3 செகண்டில் 105. அடுத்த 105 to 80 மைனஸ் பண்ணோம்னா 5, 2.
இப்போ 35ல் இருந்த ஸ்பீடு அடுத்த செகண்ட்ஸில் 25 என்ன ஆயிடுது, டிக்ரீஸ் ஆயிடுது. ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 20 அடுத்து 105 105வா, அப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு 15. அப்போ 35ல் இருந்து 25 ஆகி அப்புறம் 15ஆக போகுது. அப்போ ஒவ்வொரு டைம் வந்து ஸ்பீடு என்ன ஆயிடுது, ஏன்னா இது டவுன் ஆகிட்டே வருது. தட் இஸ் டிக்ரீஸிங். ஓகேவா? தட் கார் ட்ராவலிங் அட் டிக்ரீஸிங் ஸ்பீட். அதான் நான் சொல்கிறேன். இன்க்ரீஸ் ஸ்பீடு பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோவாக போயிட்டு டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணி ஸ்பீடாக போகிறது. அப்புறம் அந்த காரை வந்து ஸ்டாப் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோவாக நம்ம என்ன பண்ணுறோம், டவுன் பண்ணுறோம். அதனுடைய ஸ்பீடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரோம். தட்ஸ் கார் ட்ராவலிங் அட் டிக்ரீஸிங் ஸ்பீடு. கார் ட்ராவலிங் அட் டிக்ரீஸிங் ஸ்பீடு. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம இதோட எது முடிச்சுக்கலாம் அப்படின்னா டாபிக் முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பீடு டைம் கிராஃப்ஸ் அண்டு அடுத்து கம்பேரிங். இந்த நம்ம பார்த்த டிஸ்டன்ஸ் டைமும் ஸ்பீடு டைமுடைய கம்பேரிசன் ரெண்டும் வந்து கம்பேரிசன் பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்க்க போகிறோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்டு ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதோட அந்த செகண்ட் லெசன் ஓவர். இப்போ நம்ம எது வரையும் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்பீடு, அதாவது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ஸ் வரையும் பார்த்துருக்கோம். டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ஸ் வரையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தது ஆக்ஸலரேஷன் மட்டும்தான். ஸோ கொஷினாக அந்த ஆக்ஸலரேஷன்லேருந்து சம்மாவும் தான் நான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.